அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. சேர்ந்து எல்லாரும் இந்த மாதம் முழுவதும் குடும்பம் குடும்பமாக அவர் சமூகத்திலே அவரை துதிக்க, ஆராதிக்க, அவரை கனம் பண்ண, அவருக்காக ஜீவிக்க. ஓ ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆண்டவர் சமூகத்திலே ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த மாதங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு எவ்வளோ தயவு கிருபை பாராட்டினீரே ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களை இறக்க செய்தீர் ஆண்டவரே. அதையெல்லாம் எண்ணி துதிக்க, நன்றி சொல்ல இந்த நாளை, இந்த நாட்களை, இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துவோமா. நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த மாதத்திலே குடும்பம் குடும்பமாக உடைய சமூகத்திலே ஓ ஹல்லேலூயா உம்மை தேட, ஓ உம்மை கனம் பண்ண, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வேதத்தில் பார்க்குறோம், இந்த ராகாபுன்றவங்க அவங்களுடைய வாழ்க்கை பேக்ரவுண்ட் எல்லாம் வித்தியாசமா, ஆனாலும் அவங்க கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை போல வேற தேவன் இல்லை, தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லி அவங்க விசுவாசத்தோடு ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க. ஓ அவங்க வாஞ்சியோடு என் குடும்பம் பாதுகாக்கப்படணும், என் தகப்பன் வீட்டார் பாதுகாக்கப்படணும், தாய் வீட்டார், சகோதரர் சகோதரிகள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும்னு மன்றாடுறாங்க. அதுபோல் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்க பிரயாசப்படுறாங்க. அன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக அந்த சிவப்பு நூலை ஜன்னல்லே கட்டி தொங்க விட்டாங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அப்படியே செய்தாங்க. எரிகோல எல்லா வீடுகளும் இடிபட்டது, ஆனால் இவங்க வீடு மட்டும் பத்திரமாக இடிபடாம பாதுகாக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? இவங்க அந்த இரத்தத்துக்குள்ள, இவங்க வீட்டார் அனைவரும் அந்த இரத்த கல்வாரிக்கு அடையாளமாக கிறிஸ்து இப்படியாக எனக்காக சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பார், இரத்தம் சிந்துவார் என்பதை அடையாளமாக அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செஞ்சாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார், அந்த சந்ததியை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த 4வது மாதத்திலே நாமும் நம்முடைய குடும்பம் ஒவ்வொருவரும் இந்த கல்வாரின் இந்த அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள வரத்தக்கதாக ஒருவரும் இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே அல்ல, ஒவ்வொருவரும் ஒருவராய் அல்ல, குடும்பம் குடும்பமாக ஆண்டோட்ட அப்படியாக ஜெபம் பண்ணுவோமா. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்களே, நானும் சொல்லுவோமா சேர்ந்து, நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அப்படி நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது உங்கள் தீர்மானத்தை நிமித்தம், உங்கள் நிமித்தம் உங்கள் வீடே பாதுகாக்கப்படும், உங்கள் சந்ததி, உங்கள் குடும்பம் முழுவதும், சபையார் ஒவ்வொருவரும் அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ளே. ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா, அவருக்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாபுன்றவங்க சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர்
நமக்கு நன்மையான காரியங்களை இந்த மாதத்திலே அவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஓ நான் வித்தியாசமான சூழல் மத்தியிலே இப்படி ஒரு காரியங்கள் இருந்தாலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவருக்கு பிரியமாக வாழ போகிறேன். ஓ ஹல்லேலூயா. அவங்க தன்னிடத்தில் வந்த வேவுக்காரல்ல காட்டி கொடுக்காம அவங்க கர்த்தருடைய காரியங்களை அவங்க மகிமைப்படுத்தி அவங்களையும் பாதுகாத்து அதில் பார்க்குறோம். அவங்க 17ஆம் வசனத்தில், யோசுவா 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சிவப்பு நூல் கயிற்றை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டருடைய கல்வாரிக்கு அடையாளமாக, அந்த சிலுவையிலிருந்து அவர் சிந்தின இரத்தத்துக்கு அடையாளமாக அந்த சிவப்பு நூல் தொங்க விடப்பட்டது. அவங்க நினச்சிருந்தா என்னை மட்டும் காப்பாற்றுங்க, என்னை மட்டும் தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நான் மட்டும் இல்லை. அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, என் வீட்டார் அனைவரும் பாதுகாக்கப்படணும். அவங்க போய் சொல்கிறாங்க, அவங்க தகப்பன் வீட்டார், தாய் வீட்டார், சகோதரர் சகோதரி எல்லாருக்கும் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே பத்திரமாக பாதுகாப்பாக சங்கார தூதன் அந்த வீட்டை அழிக்காதபடி, எல்லா வீடும் இடிந்து விழுந்த போது அந்த வீடு மட்டும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது. இந்த ஏப்ரல் மாதத்திலே நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பமாக பாதுகாக்கப்படணும், குடும்பமாக அவரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அதுக்காக நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. அந்த எரிகோல இருக்கிற எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டாங்க, ஆனால் விசுவாசித்தவங்க அந்த ராகாப் குடும்பம் மட்டும்தான். இந்த நாட்களில் சிலுவைக்குரிய காரியங்களை பற்றி, கிறிஸ்துவை பற்றி எல்லாரும் கேள்விப்படலாம், ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா? சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்ந்திடுதே, நம்பி இயேசுவண்டை வா. ஹல்லேலூயா. அங்கு கல்வாரியிலிருந்து புரண்டோடின இரத்தம் ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே கடந்து போகத்தக்கதாக, சபையாருக்குள்ளே இந்த மாதம் இந்த முதல் வாரம் சண்டே திருவிருந்து இருக்கிறது. அதற்கு முன்பாக அப்படியே சரீரம், ஆவி, ஆத்துமா அப்படியே விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்படத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. நாம் பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்ந்திடுதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே, காணாய் நிலையான் சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான் சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின இரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே. சொல்லுமா? நம்பி இயேசுவண்டை வா,
நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. இந்த மாதத்திலே இந்த ஆத்தும மீட்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, இதுவரை இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேணும். நம்ம அர்ப்பணிக்கத்தக்கதாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுவதும் அவருக்கு கொடுத்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு ரட்சகர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நீர் ஒருவரே கர்த்தர், உம்மை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, எனக்காக ஜீவன் தந்தவர் நீரே, எனக்காக மரித்தவர் நீரே, எனக்காக வாழ்பவர் நீரே அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்துருங்களேன், அர்ப்பணிச்சிருங்க. ஓ ஹல்லேலூயா. உங்க வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் அற்புதமாக, இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக, அதிசயமாக எத்தனையோ காரியங்கள்ல இழந்து போயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்ட பூச்சிகள் போல நிறைய காரியங்கள் நமக்குரியதெல்லாம் திருடி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பச்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பச்சிக்கப்பட்டுச்சோ நீங்க அவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்துருங்க, அர்ப்பணிச்சிருங்க. இன்னும் அவரண்ட நெருங்கி வாங்க, குடும்பமா அர்ப்பணிங்க, அவரை தேடி ஆராதிங்க. அவர் கைவிடவே மாட்டார், நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். பச்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க, முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீணா போகாது. நீ ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கலாம், ஒண்ணுமே வீணா போகாது. உங்க நம்பிக்கை எல்லாமே அவர் தான். என் ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர். அவருடைய சிலுவை காட்சி அதை நமக்கு முன்னிறுத்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஓ அதன் மேல விசுவாசமா என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை எனக்கு ஒன்னே நீங்க தான்ப்பா, உங்களுடைய கல்வாரி காயங்கள், நீர்தான் என் ஆண்டவர் ரட்சகர்னு அர்ப்பணிக்கிறப்ப நிச்சயம் நல்ல முடிவுகளை கட்டளையிடுவார். இந்த மாதத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க, முடிவு உண்டு. ஒருவேளை ஆரம்பம், தொடக்கம், ரட்சிப்பின் காரியங்களை தொடங்கினது எல்லாமே வித்தியாசமா இருக்கலாம், அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூரணமா இருக்கும். ஏன்னா நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் படைத்தவரை, உருவாக்கினவரை, சிருஷ்டிகரை நீங்க ஆதாரமா வச்சிருக்கிறீங்க. உங்க நம்பிக்கை வீணா போகாது. நிச்சயம் நல்ல காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். ஈவுன்னா என்னன்னா, யாரா சொல்லி முடியாத பரிசு. நான் எனக்கு என்ன இருக்கு என் வாழ்க்கையில, ஓ நன்மையை நான் பார்ப்பேனா அப்படி நீங்க நீங்க அப்படி ஆர்வத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கலாம். ஆனா அந்த ஒரே பேரான குமாரனை நீங்க விசுவாசிங்க. இந்த சொல்லி முடியாத ஈவா அவர் தான். அதை நினைச்சு நீங்க நன்றி செலுத்துங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். கடந்த 3 மாதம் நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகளை, நாம் அறியாத வேலைகளை, சிந்தியாத நினையாத வேலைகளிலே நம்மளை பாதுகாத்து நடத்தி, நம்மளை போஷித்து, நம்மளை பராமரித்து, கூப்பிடுகிற போதெல்லாம் பதிலை தந்து நடத்தின தேவன் இந்த 4வது மாதத்திலே நம்மளை நடத்துவார். உள்ளத்து நாளத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, thank you Jesus, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே
நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை வாழ்வில் செய்தான், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை வாழ்வில் செய்தான், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. நீங்க பாடுங்களேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்களேன். தேவன் அருளி பாடும்போதே இந்த மாதத்துல சொல்லி முடியாத ஈவுகளை பாடுகிற ஒவ்வொருவருக்கும், ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபையின் மூலம் ஹல்லேலூயா அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்லுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனை நினைத்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான்
துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைந்து நினைந்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நான் தோறும் போற்றுவேன், நான் தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நான் தோறும் போற்றுவேன், நான் தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எத்தனையோ நன்மைகளை சொல்லுமா, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செஞ்சீங்களே. பிசாசுலாம் உனக்கு நன்மையே நடக்கலை. இல்லை இல்லை இல்லை, இப்போ ஜீவனோட ஆராதிக்கிறது அவர் நமக்கு காட்டின பெரிய நன்மை, அவர் தயவு. ஹல்லேலூயா. அவருடைய தயவு இல்லைன்னா வாழவே முடியாது. அவருடைய தயவுனால தான் கிருபையாக அவர் ஆராதிக்க, அவருடைய சமூகத்தில் நிற்க நமக்கு உதவி செஞ்சார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போது அன்றைக்கு எரிகோல இருக்கிறவங்க எல்லாரும் கேள்விப்பட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தேவன் செங்கடலை பிளந்து அவர்களை நடத்தினார் என்று கேள்விப்பட்டாங்க. ஆனா யாரும் விசுவாசிக்கல. யார் விசுவாசிக்கிறாங்க? விசுவாசிக்கல. நாங்க ராகா பண்றவங்க கேள்விப்பட்டதை விசுவாசிச்சாங்க. ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எல்லாரும் கேள்விப்படலாம், ஆனால் விசுவாசிக்கிறவங்க அவரை விசுவாசிப்போம். நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்க காயங்களை நம்புறேன். இதுதான் என் வாழ்க்கையில நம்பிக்கை. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை அதுதான். உங்க பிள்ளைகளுக்கு, உங்க எதிர்காலத்துக்கு, உங்க சந்ததிக்கு, உங்களை எல்லா காரியத்துக்கு. ஹல்லேலூயா. இந்த சிலுவையை பற்றி உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன், தேவ பலன். ஹல்லேலூயா. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கல்வாரியை விசுவாசிக்கிறப்ப, அவருடைய காயங்களை விசுவாசிக்கிறப்ப நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, சொல்லுவோம் நித்திய ஜீவன். சொல்லுமா, நித்திய ஜீவன். ஜீவன் இல்ல, நித்திய நித்தியமா. அவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பாருங்க என்ன வித்தியாசம்னா, என்றென்றைக்கு அந்த ஆவி அவரோடு உறவாட, அவரோடு வாழ, அவரோடு ஹல்லேலூயா உறவாட இந்த நித்திய ஜீவனை தருகிறார். ஆனா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் இந்த குமாரனை நீங்க விசுவாசிச்சா போதும். எப்படி விசுவாசிக்கிறது? இல்ல, என் வாழ்க்கையில நீங்க எத்தனையோ காரியங்கள்ல எதிர்பார்த்திருக்கலாம், இந்த மாதத்துல அற்புதம் நடக்காதா? நிறைய காரியங்களை ஜெபிக்கலாம், காத்திருக்கலாம். ஆனா நீங்க முழுவதும் உங்களுடைய அந்த ஜெபத்தை துதியாக, இந்த கல்வாரியை நினைத்து துதியாக நன்றி செலுத்தி, நான் கேள்விப்படுறது மட்டும் இல்லப்பா சொல்லுவா, நான் கேள்விப்படுறது மட்டும் இல்ல, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா சொல்ல, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன் என்னன்னா, இன்னைக்கு இவ்வளவு சூழ்நிலைகள் ஒழுங்கினமா தாறுமாறா சாத்தியமே இல்லாம இருக்கே, அதுல நமக்கு எப்படி நடக்கும்னு இருக்கும். ஆனா விசுவாசம் என்றது என்பது என்னன்னா, நம்ம
நம்ம கண்ணில் காண்றத வச்சல்ல, காதுல கேட்கறத வச்சல்ல, சுத்தி இருக்கிற சூழ்நிலையை வச்சல்ல. ஓ ஹல்லேலூயா, நம் தேவன் அதற்கு அப்பாற்பட்டவர். ஓ ஹல்லேலூயா, சாத்தியமில்லாததை ஓ ஹல்லேலூயா சாத்தியமாக மாற்றுகிறவர். ஓ நாம் இந்த கல்வாரியை குறித்து கேள்விப்படுகிறது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்க, அதான் சொல்லப்பட்ட தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், சொல்லுங்க, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. எதுக்காக தந்தர்லினாரா? சொல்லுமா, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. சொல்லுமா, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அந்த ஆவிக்கு என்றைக்கும் அழிவே மரணமே கிடையாது. அந்த பந்தி, இந்த திருவிருந்து பந்தி என்பது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மரிச்சு போய் கிடந்தாலும் எழுப்பக்கூடிய வல்லமையுடையது. ஓ ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வருகை மட்டும் அதை நிப்பாட்டிடாதீங்க, அதை விட்டுறாதீங்க, ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, இந்த பந்தியில நிலைச்சிருங்க, ஐக்கியமாயிருங்க, வருகை மட்டும். ஓ ஹல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த பந்திக்கு முன்பாக ஓ நம்முடைய அவயங்களை, நம்முடைய மனதை, சரீரத்தை முழுவதும் அர்ப்பணித்து, குறைகள் இருக்குமாலும் அவருடைய சமூகத்தில் அப்படியே தாழ்த்தி, இந்த பந்திக்கு முன்பாக என்னை தாழ்த்துறப்பா, வெளியேறப்பட்ட இரத்தத்தினால குற்றமற என்னை கழுவுவீராக என்று சொல்லி சபையாக நம்மளை தாழ்த்தி, ஓ ஹல்லேலூயா, அந்த பந்தி நம்மளை எதற்குள்ளே கொண்டு போகுதுன்னா, பெரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை கொண்டு பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அதான் சொல்லப்பட்ட தேவன் அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்க பிள்ளைகள் மேல அன்பாகவே இருக்கிறார், உடைய சபையார் மீது அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புக்கு அடையாளமாக அவருடைய குமாரனை அடிக்க கைவிடப்பட ஒப்பு கொடுத்தார். தனியாக சிலுவையிலே அவர், ஓ ஹல்லேலூயா, அவர் நொறுக்கப்பட்டு, ஓ வாரினால் அடிக்கப்பட்டு, ஆணிகள் கடாவப்பட்டவராக நமக்காக தனியா இருக்கிறனே, பாடுபடுறனே, இல்ல நமக்காக. நம்ம தனியா இருக்க கூடாது, நம்ம சமாதானமா இருக்கணும், சுகமா இருக்கணும். அவர் நமக்காக. அதான் அவர் சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஓ பாருங்க, ஏன் தெரியுமா? நம்ம கைவிடப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரை ஒப்பு கொடுக்கலனா, இயேசுதான் என் ஆண்டவர், அவர்தான் என் இரட்சகர். தாமதிக்காம ஒப்பு கொடுக்க, ஹல்லேலூயா, அவருக்கு நன்றியா ஜீவிக்கத்தக்கதா. ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி ராஜா. கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மனவாட்டி சபையாக பந்தியிலே சமூகத்துல நிற்க எங்களுக்கு திராணி கிருபையை தந்ததுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, எங்கள் குடும்பங்கள் மேல அன்பாகவே இருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்களேன், தேவன் எங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார், என் பிள்ளைகள் மீது அன்பாகவே இருக்கிறார், எங்க சபையார் மீது அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ஓ ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை, அதை அடைவார். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம்
அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி நம்பியே சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றது. நம்பி நம்பியே சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. இந்த கல்வாரி அண்டை, ஓ ஹல்லேலூயா, அவன் நம்ம மேல அன்பு வைத்து நாம் அந்த அன்பை பிறருக்கு வெளிப்படத்தக்கதா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சிலுவையிலே சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு தூதன் 1,80,000 மேல அன்றைக்கு பாருங்க எத்தனையோ பேரை சங்காரம் பண்ணாங்க. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா இல்ல இல்ல இல்ல, அவருடைய முழு அன்பையும் அவருடைய கல்வாரியில ஒவ்வொருவருக்காக ஒரு ஆத்துமாவும் அந்த நரகத்துக்கு போய் இந்த ரட்சிப்பை, இந்த சிலுவையை நான் புறக்கணித்தேனே என்று அலறாதபடி, ஒரு ஆத்துமாவும் அந்த அக்கினியிலே போய் வேகக்கூடாது. பூச்சி புழுதான் இந்த விவிலியாவில பெரிய சர்ப்பம், அதுதான் அங்க இருக்கு. ஆனா எங்கும் இருள், இப்படிப்பட்ட நரகம் வேண்டாம், என் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவர் மன்னித்தார். முடிவு பெரிய இந்த அன்பு வைத்து ஜெபம் ஆண்டவர் சமூகத்தை எண்ணி பார்ப்போம், அவருடைய அடிச்சுவடுகளை எண்ணி பார்ப்போம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமல் ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. இந்த நரகத்திலிருந்து நாம் தப்புவிக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், என்னை ரட்சித்தீரே அப்பா, என்னை ரட்சித்தீரே. அந்த நரகத்தை நினைச்சு பார்த்தா எங்கும் காரிருள், பாதாளம், அழுகை, கூக்குரல், வேதனை, புழு பூச்சி, சர்ப்பம், பாருங்க பயமுறுத்துதல். ஆனா அங்க மரணம் வருமா, அதுக்கு தீர்வு வருமான? இல்லை இல்லை இல்லை, விடாத பாடு. ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் அந்த சிலுவையில இந்த நரகாக்கினை நமக்காக ஏற்றுக்கொண்டார். நமக்காக முழுவதும் நம்ம மேல அன்பு வைத்து, ஓ ஹல்லேலூயா. அவரை பார்க்கும்போது முழுவதும் அன்பாகவே நாமும் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நாம் நிரப்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், இந்த கல்வாரி அன்பு என்னையே நிரப்பட்டப்பா. இந்த பந்திக்கு முன்பாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்னிடத்துல ஏதோ தடை இருந்தா ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்துல கேளுங்களேன். ஒரு விசையாய் உடைய ரத்தத்தினால் என்னை கழுவிருங்கப்பா. என்னை கழுவுனதுக்காக நன்றி அப்பா. நான் கேட்கிறேன் ஆண்டவரே, இந்த பந்திக்கு முன்பாக என்னிடத்துல எதுவும் குறைகள் இருந்தாலும் இப்படி விலையேறப்பட்ட ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவீராக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்திலே இந்த பந்தியை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தமா அவர் என்ன செய்யறாராம், செத்த கிரியைகள் அற இந்த சுத்த மனசாட்சியை கூட அப்படியே விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவுறாராம்.
தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகி தைரியமாய் அவருக்கு முன்பாக நிற்கிறத்தக்கதாக நம்ம தைரியமா அவர் சமூகத்துல வர்றோம், இந்த பந்தி எடுக்கிறோம். எது தைரியத்தை தருது தெரியுமா? அவர் நமக்காக சிந்தின ரத்தம். அவர் நமக்காக, அவர் மேல அந்த முகத்துல எச்சிய துப்புறாங்க, கொட்டுறாங்க. அவர் ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறாள். ஏன்னா அந்த ஆத்மா கூட அந்த நரகத்திற்கு போய் இந்த கல்வாரியை நான் புறக்கணிச்சிட்டேனே, இதை நான் வேண்டான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அலறக்கூடாது. அவர்கள் கூட ரட்சிக்கப்படுவார்களே, முழுவதும் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. ஹல்லேலூயா. இந்த அன்புனால என்ன இன்னும் நிரப்புங்கப்பா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம தாழ்த்துவோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். இந்த பந்திக்கு முன்பாக ஆண்டவர் இந்த 4வது மாதத்துல உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை வச்சிருக்கிறாரு, அற்புதங்களை வச்சிருக்கிறார், அதிசயத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்க? அதுல எல்லாவற்றிலும் நீங்க பதில பெற்றுக்கொள்வீங்க இந்த 4வது மாதத்துல. அதுக்கு ஆண்டவர் சமூகத்துல அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா காரியங்கள் இருக்குமானா அதற்கு ஆண்டவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்தி, குடும்பத்தின் மேல இருக்குமா, சபையார் மேல இருக்குமானா, புதிதாய் வருகிறவர்கள் மேல இருக்குமானா, விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவீராகப்பா. நாங்கள் கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மனவாட்டி சபையாக நாங்கள் நிற்கத்தக்கதாக, அந்த பந்தியிலே பங்கு பெறத்தக்கதாக கொஞ்ச நேரம் நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஆன்லைன்லயும் ஆங்காங்கே தூர இடத்துல இருந்தும் வர முடியாத சூழ்நிலைகளை இணைந்து ஜெபிக்கிறீங்க. ஓ லா ரபா ஷபா ஹதரபா. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இந்த கல்வாரி அன்பு நிரப்புவதாக, நிரப்புவதாக இந்த மாதத்திலே தாழ்த்துகிற, அர்ப்பணிக்கிற. ஓ ரபா ஷபா ஹதரபா கத ரபா கட பலா ரி பஹத ரபா ஷபா லா ரபா கடபா. கொஞ்ச நேரம் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஸ்தோத்திரீங்களே. ஓலா ராபா ஹத ராபா. ஓ நீங்க தாழ்த்தும் போது நீங்க காத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க என்று சொன்னால், ஓ பிசாசுடைய தலையை, சர்ப்பத்துடைய தலையை சிலுவையிலே கர்த்தர் மிதித்திருக்கிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். ராபா ஹத ராபா ஷபா லா ராபா ரா தீஹா பராபா ஷபா ராபா. இந்த மாதத்திலே உங்க வேலையில அற்புதம் செய்வார். கடந்த மாதத்திலே அற்புதம் செய்தார், அதுபோல கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க வீடு கட்டப்படும். பலவீனமா இருக்கிற சரீரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், பூரண சுகத்தை தருவார். குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார், குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண காரியத்திலே கர்த்தர் காரியங்களை கைகூடி வர செய்வார். கற்பக்கனி காரியத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வார். குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீங்க தாழ்த்த தாழ்த்த ராபஹதா சிலுவை உயர்த்தி உயர்த்தி பிடிப்போம். ராபஹதா ராபா. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். ராபஹதா ராபா ஷபா. இந்த மாதத்துல கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்பார். 4 திசைகள்ல இருந்தும், கிராமங்கள்ல இருந்தும், சுற்றியுள்ள தாலுகாக்கள்ல இருந்து கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அநேகர் ஒப்பு கொடுக்காதவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். ராபஹதா ராபா ஷபா. ஈஸ்டர் மற்றும் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் ஆராதனைகளை கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். இந்த இடமெல்லாம் கர்த்தர் ஜனங்களால நிரப்புவார். இந்த வாடகை நிலையை மாற்றி கர்த்தர் நமக்கு சொந்த ரெகபோத்தை தருவார். அந்த டவுன் சர்ச் நெட்டு தெரு அது அவர் சித்தத்தின்படி கட்ட உதவி செய்வார். ராபா ஹதா ராபா ஷபா. ஊழியத்தில் இணைந்து பாடுபடுகிற, ஜெபிக்கிற, தோள் கொடுக்கிற, விதைக்கிற பொருளாலும் பொருத்தனைகளாலும் தசம பாகத்தினாலும் இந்த மாதத்திலே ஒவ்வொரு வாரங்கள்லையும் ஒவ்வொரு நாட்கள்லையும் கனம் பண்ணுகிற, அந்த ஊழியத்தில் இணைந்து பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும், ஆன்லைன் வழியாகவும் நேரடியாகவும் கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்திலே அவர்களுடைய களஞ்சியங்களை நிரம்ப செய்வார். குறைவின்றி மீதம் எடுக்கத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். கடன் மாறும், வட்டி மாறும். இருக்கிற இடங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்ம கனம் பண்ற ஏசப்பான்னு சொல்லுங்க. லபஹ சஹதரபா ஷபா ரஹதரபா ஷபா ரபா ரபா கத்தரபா லீபஹரபா.
கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்குற அற்புதமான மாதம் இது. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருகிற மாதம். எத்தனையோ வெட்டுக்கிளி, முசுக்கட்ட பூச்சி, எத்தனையோ காரியங்கள் உங்க காரியங்கள்ல உங்க சுகத்தை, உங்க சமாதானத்தை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க பொருளாதாரத்தை, ஆத்துமாக்களை திருடி இருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் பட்சித்தவைகளெல்லாம் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபஷபலர ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ரஹதர பஷபர பபபபப இகதர ரபஷபலரப ஆண்டோட்ட ஜோமனோமா எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்போமா. நல்ல சத்தமா முழு பலத்தோடு ஸ்தோத்தரிங்களே. ஹல்லேலூயா. ஏப்ரல் மாதத்துக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனதார நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துல ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமாயிருக்க போறாங்க. கர்த்தரே பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. லபஹதரபா குடும்பமாய் சேவிக்கிற மாதமாக ஆண்டவரே, நான் அந்த மாதத்துல ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால், நல்ல சத்தமா சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தரையே கனம் பண்ணுவோம். கர்த்தருக்காக குடும்பமா பிரயாசப்படுவோம். அப்படி ஒரு தீர்மானத்தோடு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த பாட்டை திரும்பி பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்துல அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கிற உங்களுக்கு சொல்லி முடியாத ஈவுகளை தருவார். எந்த பகுதிக்காக நீங்க காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அந்த பகுதியிலே உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு பாடுங்க. ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் எல்லாரும் நல்லா நன்றி செலுத்துவோம். இந்த 3 மாதத்தை கால அளவும் கர்த்தர் நமக்கு செய்த ஏராளமான நன்மைகளை நினைத்து நீங்க எவ்வளவு நன்றி செலுத்துறீங்களோ இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும். தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான்
ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்திரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்திரையா. மீண்டும் ஜீவ கொடுத்து நீர் என்னை வாழ வைத்திரையா, மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து இந்த 4வது மாதத்துல எங்களை பாட வச்சீங்கள, வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, நாள்தோறும் நன்றி சொல்லுங்க. அவருடைய ஒரே பேரான குமாரனுக்காக, நமக்காக அடிக்கப்பட்டவரை, நொறுக்கப்பட்டவரை, இப்பொழுதும் நமக்காக மன்றாடுகிறவர், பரிந்து பேசுகிறவர். ஓ, இந்த நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், இந்த பந்தி என்பது அவருடைய ரத்தம் என்பது நன்மையானவைகளை சொல்லுங்க, நன்மையானவைகளை எனக்காக பேசுகிற ரத்தத்துக்காக நன்றியப்பா. ஹல்லேலூயா. நன்மையானவைகளை பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும், நான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை ஏந்தினவராக பரிந்து பேசிக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை செய்யத்தக்கதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. இந்த வசனத்தை வாசிப்போமா? ஹல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1வது வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? சேர்ந்து சொல்லுமா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாடுகளை கேள்விப்படுகிறோம். அவன் நமக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். இதெல்லாம் நம்ம ஆலயத்தில் வந்து கேள்விப்படுகிறோம் எல்லாரும். ஆனால் கேள்விப்பட்டதை என்ன செய்யணும்? சில கேள்விப்பட்டதை என்ன சொல்லப்பட்டிருக்குது? கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? சொல்லுமா, கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கேள்வின்னு என்னது? நம்ம இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டதை விசுவாசிக்கிறோம்ல, அதை தான். கேள்விப்பட்டதோடு கேட்டதோடு அல்ல, அவருடைய கல்வாரியை, அவருடைய பாடுகளை, அவருடைய மீட்பை, ரட்சிப்பை, சிலுவை பற்றிய உபதேசத்தை கேள்விப்பட்டதோடு மட்டும் அல்ல, அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க? விசுவாசிக்கணும். சில விசுவாசிக்கணும். அதான் சொல்லப்படும், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த கேள்விப்பட்டு விசுவாசித்தவங்க யார்னா அது யார் அப்படின்றதுக்கு தான் பார்க்குறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம். அதில் பார்க்கும்போது அற்புதமாக இருக்கிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12, தொடர்ந்து 13. கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றும்
உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போகிறார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்த நீங்களும் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படிக்கு எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வாஸ்தோம். இந்த சம்பவம் எப்போ நடக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை அற்புதமாக கடந்து வர்றாங்க. இதெல்லாம் யார் கேள்விப்படுறாங்கன்னா, எரிகோவில் இருக்கிற ஜனங்கள், ராஜாக்கள் எல்லாரும் கேள்விப்படுறாங்க. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை, இத்தனை வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்களை அவங்க தேவன் செங்கடலை பிளக்க வச்சு காப்பாற்றி நடத்தி வந்திருக்கிறாரு, அவங்க அற்புதமாக கரையை கடந்துட்டாங்கன்னு இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதை ஒரு குடும்பம் மட்டும், அது ஒருத்தர் மட்டும், ராகாப்ன்றவங்க. யாரு? ராகாப். அவங்க மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டாங்க, விசுவாசிக்கலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, விசுவாசித்து சொல்கிறாங்க. 11வது வசனத்தில் பிற்பகுதியில் சேர்ந்து வாசிப்போமா? எங்கள் தேவனாகிய கர்த்தரே, எங்கள் தேவனாகிய கர்த்தரே. கர்த்தர்னா அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. கர்த்தரே, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவங்க உயர்த்தி ஆண்டவரை மட்டும்தான் விசுவாசிக்க சொல்றாங்க. விசுவாசிச்சு அவங்க அறிக்கையிடுறாங்க. என் ஆண்டவர், உங்க ஆண்டவர் அவர்தான் என்னுடைய ஆண்டவர், உங்கள் தேவன் அவர்தான் என்னுடைய தேவன். இவங்க பாருங்க, அந்த ஊர்ல அந்த இடத்துல வாழ்ந்தவங்க, இவங்களுடைய காரியங்கள்ல இவங்க குடும்பம் பற்றி கேள்விப்படுறப்ப இவங்க வித்தியாசமான நிலையில இருந்தவங்க. இவங்கள பாவின்னு மற்றவங்க சொல்ற நிலையில அப்படி வாழ்ந்தவங்க. ஆனா இவங்க ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவருக்கு பிரியமா வாழணும். அது மட்டுமல்ல, இந்த வேவு பார்க்க வந்தவங்களெல்லாம் அவங்கள காப்பாற்றி, காட்டி கொடுக்காம காப்பாற்றி, அது மட்டுமல்ல கர்த்தரை பத்தி உயர்வா என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் தேவனாய கர்த்தரே, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், அவர்தான் என் தேவன் அப்படின்னு உயர்த்தி சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை மட்டும் விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவரை மட்டும். அங்க மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க இல்லை, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணினது, யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ண இந்த ராஜாக்கள் பாருங்க, அந்த சீகோன் ஓகு இவங்கெல்லாம் சங்கரிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டோம். கேட்ட உடனே எங்கள் இருதயம் கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க இனிமேல் ஒரு தீர்மானம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டாயம் எரிகோ மதில் இனி என்ன செய்யும்? விழுமா விழாதா? அழிக்கப்படுமா அழிக்கப்படாதா? நிச்சயம் அழிக்கப்பட போறது உறுதி. அவங்களோட ஒருத்தங்களா நானும் அழிஞ்சு போக மாட்டேன். நான் சாவுக்கு தப்பி வைக்கப்படணும், என் ஜீவன் பாதுகாக்கப்படணும். நான் மட்டும் தப்பு வைக்கப்பட்டு பட்டா போதாது. கட்டாயம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்னை சார்ந்து இருக்கிற என் குடும்பம்,
அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அதில் எங்கள் ஜீவனை, அதுக்கு முன்னாடி நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் சேர்ந்து சொல்லுமா, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், எதுவுமே ஒரு ஊசி கூட மிஸ் ஆகக்கூடாது. எரிகோ மதில் நிச்சயம் விழத்தான் போகுது, அது நடக்க தான் போகுது. இந்த ஜனங்கள் எல்லாம் வித்தியாசமாக பாவத்தில் சாபத்தில் அசுத்தத்தில் இருக்கிறாங்க மற்றவங்க. அந்த வழியே நானும் போக மாட்டேன். நானும் இந்த ஜனங்களோட பாதுகாக்கப்படணும். நான் மட்டும் பாதுகாக்கப்பட்டு தப்புவிக்கப்பட்டு போதாது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் சகோதரர், தம்பி, சகோதரிகள், அவர்களுக்கு உண்டான எல்லா உடைமைகள், பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். எங்கள் ஜீவன் சாவுக்கு தப்புவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு நிச்சயமான சொல்லுமா அடையாளத்தை. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அடையாளம்னா, அவருடைய சிலுவையை நம்ம விசுவாசித்தோம். எனக்காக என் மீட்பர் அடிக்கப்பட்டார் என்பதை நம்ம விசுவாசித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவிற்று சுத்திகரித்திருக்கு என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம்ல, அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பழைய ஏற்பாடில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் 17ஆம் வசனத்தில் சிவப்பு நூல் கயிற்ற ஜன்னலில் கட்ட சொல்கிறாங்க. என்ன நூல் கயிற்ற? இந்த சிவப்பு நூல் பழைய ஏற்பாட்டில் எதுக்கு அடையாளம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ இந்த அடையாளத்துக்கு அவங்க அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக அந்த ஜன்னலில் சிவப்பு நூல் கயிற்ற அவங்க கட்டி, அது மட்டும் இல்லை, பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வீட்டில் இத்தனை பேரை பின்னாடி லாஸ்ட் பார்க்குறோம், உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். சொல்லுங்க, சேர்த்துக்கொள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் நம்ம மட்டும் ஆண்டவரை விசுவாசிக்கலாம், நம்ம மட்டும் பாதுகாக்கப்படுறது அல்லல்ல. இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்னா, இந்த கல்வாரியை, இந்த சிலுவையை, இந்த ரட்சிப்பை, சிலுவையை பற்றிய உபதேசத்தை நான் மட்டும் இல்லை சொல்லுவேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. அப்படியாக இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய குடும்பத்தை அவருடைய கல்வாரி பக்கமாக நாம் சேர்த்து கொள்ள அவரண்டை கொண்டு வரத்தக்கதாக இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படி கேட்போம். இந்த ராகாப் பாருங்க, அப்படி செய்தபடினால அன்றைக்கு எரிகோ விழுந்தது. மதில் மேலே எப்படி இப்போ ஒரு நிலம் நடுக்கும், பூமி எதிர்ச்சி வந்து எப்படி ஷேக்காகி விழுகுதோ அது மாதிரி அன்றைக்கு எரிகோ இந்த நகரமே அழிக்கப்பட்டது. ஆனால் அந்த ராகாபுடைய வீடு மட்டும் நிற்கிது. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவோட ஆட்கள்கிட்ட சொல்லிடுறாரு, ஒரு வீட்டில் ஜன்னல்ல பின்னாடி சிவப்பு நூல் கட்டி கயிறு தொங்க விட்டுருக்கோம், அந்த வீட்டை மட்டும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அந்த வீட்டில் ஒரு சேதம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம பாதுகாக்கப்பட, நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட, நம்முடைய சபையார் முழுவதும் பாதுகாக்கப்பட, இந்த கல்வாரிக்குள்ள, அவருடைய காயங்களுக்குள்ள, அந்த ரட்சிப்புக்குள்ள, இந்த சிலுவை நிழலுக்குள்ள சேர்த்து கொள்ள. சொல்லுங்க, சேர்த்து கொள்ள. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஜெபிக்கலாம். அவங்களுக்காக மன்றாடி இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் வீட்டில் யார் இன்னும் ஆண்டருக்குள்ள இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் மன்றாடலாம். மன்றாடி பரிந்து பேசி ஜெபிக்கலாம். அப்போ கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கருவியாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த குடும்பம் விசுவாசித்து ஆண்டுடைய நாமத்தை அவங்க உயர்த்தினபடினால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. கேள்விப்பட்டதோடு மட்டுமல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசிச்சாங்க. நம்ம விசுவாசிப்போம். இன்னும் விசுவாசிச்சு ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
ஹல்லேலூயா. இந்த ராகாபுடைய வாழ்க்கையை பின்னாடி பார்க்குறப்ப அவங்க ஒரு புறஜாதியில இருந்து தான் வர்றாங்க. ஆனால் அந்த சந்ததியை ஆண்டவர் சீமானா மாற்றுறார், செல்வந்தர்களா மாற்றுறார். அங்கு பாருங்க, ராஜாக்கள் பிறக்கிறாங்க, தேவகுமாரன். ஓ ஹல்லேலூயா. பிறக்கத்தக்கதாக அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதை குறித்து பார்க்கிறோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மூலம் நம்ம அர்ப்பணிக்கிறது நிமித்தம், நம்ம குடும்பத்துக்காக மன்றாடுறது நிமித்தம், ஹல்லேலூயா. ஓ லாரா பாஷா பாபா, அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமானவர்களாக, நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, அநேகர் இந்த ரட்சிப்புக்குள்ள வரத்தக்கதாக நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அந்த நரகத்தை நினைச்சு பார்ப்போம். ஓ அந்த நரகம் 24 மணி நேரம், அதுக்கு முடிவே இல்லை. அது பாதாளம், இருட்டு, அங்க வெளிச்சம் இல்லை, தண்ணி இல்லை, புழு பூச்சி, அங்க கூக்குரல், அழுகை, பற்கடிப்பு, வேதனை, நினைவெல்லாம் இருக்கு, தாகமெல்லாம் எடுக்குது. ஆனா அங்க ஜெபம் பண்ணா, அங்க போய் நம்ம அன்றாடினா கேட்கப்படாது. அவ்வளோ ஒரு கொடிய வேதனை, நரகம். இந்த நரகத்துக்கு போக எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்மளை சுற்றி, நம் குடும்பத்தை சுற்றி, நம்முடைய உறவினர்கள்ல எத்தனையோ பேர் அறியாம, ஓ அவங்களுக்காக நம்ம மன்றாட, அவர்களை நாம் கிறிஸ்துவண்டை கொண்டு வர, குடும்பத்தை கொண்டு வர, பிள்ளைகளை கொண்டு வர, அந்த 4வது மாதத்திலே ஆண்டவர்ட்ட பலன் கேட்போம். நம்ம மட்டும் இல்லை இல்லை இல்லை, எல்லாரும் வந்துடணும். அன்றைக்கு அந்த ராகா பண்றவங்க அப்படியாக கேட்குறாங்க, ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க, அப்படியே செய்கிறாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதை கொஞ்சம் பிரயாசப்படுறாங்க. ஓ இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பிரயாசப்பட்டு காத்திருந்து எத்தனையோ வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு வரலாம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை எடுத்து என் குடும்பத்தின் மேல தெளிக்கிறேன். இதுதான் அடையாளம். சொல்லுங்க, அடையாளம். இந்த பந்தி என்பது அடையாளம். ஓ ஹல்லேலூயா. விசுவாசித்து பங்கெடுக்கத்தக்கதாக ரபா ஷபலா ரபஹத ரபா ஓ ரபா கதர ரபா ஷபலபா லபா ரபா. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா. ராம் திரேகா பஹத ரபா ஷபபா லபஹத ரபா ஷபலா கதல ரபா. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இந்த மாதத்துல கேளுங்க, அப்படி பலன் தாங்கப்பா. நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் குடும்பமாக சபையார் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே. ராஜா இயேசுவே, தேவன் இயேசுவே, மீட்பர் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் அர்ப்பணித்து, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை
நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே நான் உம்மை தேடுவேன். நீங்க பாடுங்க. நான் முழுதும் சத்தமா நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனது குடும்பமாக நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே நீரே எந்த கல்வாரி தான்ப்பா நீரே என் ரத்தமே கோட்டையாக நீரே எந்த நீரே ராஜா நீரே எந்த நீரே என் கோட்டை நீரே என் நீரே ராஜா நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க கர்த்தரே உயர வானத்திலும் பூமியிலும் அவரே கீழே பூமியிலும் அவரே தேவனானவர். சொல்லுங்க கர்த்தரே கர்த்தரே. அப்படி நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உங்களை சும்மா விட்டுருவாரா? உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நாம மகிமைக்காக அவருக்காக. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருக்காக அவருக்கு மகிமை உண்டாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள்
எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால சொல்லுங்க, என்னை கழுவி. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்மளை கழுவுனது மட்டும் இல்ல, அடுத்து நம்மளை என்ன செய்தான்? நம்மளை ராஜாவாக, சொல்லுங்க, ராஜாவாக, ராஜாத்தியாக, அதோட மட்டுமில்ல, ஆசாரியராக, ஆசாரியராக, சொல்லுங்க, ஆசாரியராக. ஆசாரியர்னா என்னன்னா பரிந்து பேசுறவங்க, சொல்லுங்க, பரிந்து பேசுறவங்க, பிறருக்காக மன்றாடுறவங்க. இந்த ராகாபன்றவங்க என்ன பண்றாங்கன்னா குடும்பத்துக்காக மன்றாடுறாங்க. ஆண்டவரே, நான் மட்டும் பாதுகாக்கப்படுறது மட்டும் இல்லை சொல்றாங்க. அந்த வழி அனுப்ப வந்த அந்த அவங்கள தேடி வேவுக்காரரா வந்தவங்ககிட்ட பார்த்து, என் தகப்பன் வீட்டார், தாய், சகோதரர், சகோதரி எல்லாமே பாதுகாக்கப்படணும். எத்தனை பேர் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? ஆண்டவரே, நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைய பாதுகாக்கப்படணும், குடும்பம் பாதுகாக்கப்படணும், குடும்பத்தோட சபையார், ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியா எல்லா குடும்பங்களும் பாதுகாக்கப்படணும். இந்த எல்லையில வர ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படணும். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு எல்லைகளும் பாதுகாக்கப்படணும். எந்த ஒரு தீமையோ ஆபத்தோ ஒவ்வொருவரையும் தொடாதபடி, அழிவு நாசம் ஒரு குடும்பத்தை மேற்கொள்ளாதபடி தேவ வல்லமை, கர்த்தருடைய இரத்தத்தின் அடையாளம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல, சபையார் மேல வெளிப்படத்தக்கதாக எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவனானவர், கர்த்தரே தேவனானவர், அவரே நான் விசுவாசிக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற மனமகிழ்ச்சியின் ஆராதனையில, அதிகாலை ஆராதனையிலே அந்த 6 மணிக்கு இருக்குது, குடும்பம் குடும்பமாக அங்க ஆராதிக்க. தொடர்ந்து பகல்ல 8:45 இங்க இருக்குது, குடும்பம் குடும்பமாக ஆராதிக்க. கரங்களை உயர்த்தி மாலையில மற்றும் சிறுவர் ஆராதனை, வாலிபர்கள் நாளை கான்ஃபரன்ஸ் கால், சொல்லுங்க, குடும்பம் குடும்பமாக. இதுவே கர்த்தர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற சித்தமா இருக்கிறது. ஓ, நீங்க அப்படி துதிச்சு அவரை உயர்த்துங்க, கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக.